ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி 7.3 பயிற்சி 7.3ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சும்மா அட்டகாசமா பதிலளிக்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். சோ பயிற்சி 7.3ல முதல் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் ரோலின் தேற்றம் ஏன் பயன்படுத்த முடியாது என்பதை விளக்குக. ரோலின் தேற்றம் பயன்படுத்த முடியாதா, ஏன் முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, f of x வந்து என்ன கொடுத்திருக்காங்க, மாடுலஸ் 1/x கொடுத்திருக்காங்க. x எதுக்குள்ள இருக்கான், மூடிய இடைவெளி 1,1 இருக்கான். சரிங்க, இதுல ஏன் ரோலின் தேற்றம் பயன்படுத்த முடியாதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நேற்று எடுத்துக்காட்டுல ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி கான்செப்ட்ஸ், பேசிக்ஸ் எல்லாத்துலயுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோலின் தேற்றத்துக்கு 3 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யணும். ஸோ இந்த 3 நிபந்தனைகள் என்னென்ன யோசிச்சு பாருங்க. முதல் நிபந்தனை தொடர்ச்சியானதா இருக்கணும். 2வது நிபந்தனை வகையிடத்தக்கதா இருக்கணும். 3வது நிபந்தனை f of a f of b சமமா இருக்கணும். சோ இந்த 3 நிபந்தனையும் பூர்த்தி ஆனா மட்டும்தான் ரோலின் தேற்றம் பயன்படுத்த இயலும், இல்லைனா பயன்படுத்த இயலாது. இல்லையா, நேற்று ரொம்ப தெளிவா பார்த்தோம் இல்லைங்களா. சரி, இன்னைக்கு f of x வந்துட்டு இப்ப என்ன கொடுத்திருக்காங்க, மாடுலஸ் 1/x சொல்லியிருக்காங்க. சோ இதுல ஏன் ரோலின் தேற்றம் பயன்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, இப்ப f of x என்ன, மாடுலஸ் 1/x. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலா இந்த இடத்துல -1 போடலாம், 1 போடலாம். -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிறது எது வேணா நான் போடலாம். ஸோ அப்போ நான் எக்ஸுக்கு பதிலா 0 எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுக்கிறேன், 0. அப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 0 எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், f of x ஈக்குவல் டு மாடுலஸ் 1/0 வரும் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு கீழே நான் சொல்லியிருக்கேன், எப்போ வந்து ஒன்று தொடர்ச்சி அற்றதுன்னு சொல்லுவோம், நம்மளுடைய f of x ஓட டினாமினேட்டர் கீழ்பகுதி 0 ஆனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், தொடர்ச்சி அற்றதுன்னு சொல்லிடுவோம் f of x. ஸோ அதே f dash of x கண்டுபிடிச்சு அதனுடைய டினாமினேட்டர் கீழ்பகுதியானது 0 ஆச்சுன்னா அதை வந்து நம்ம வகையிடத்தக்கது அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வகையிட முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. சரிங்க, இப்போ இந்த இடத்துல எனக்கு f of xல 0 ஆயிருக்கு. அப்போ f of xல 0 ஆயிருக்கு, f of xல கீழ்பகுதி 0 ஆயிருக்கு. இப்போ f of xல கீழ்பகுதி 0 ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம், இது தொடர்ச்சியற்றது, தொடர்ச்சி ஆகவே ஆகாதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ f of x என்பது தொடர்ச்சியற்றது. அதாவது x equal to 0 இல் தொடர்ச்சியற்றது. x equal to 0ல பொதுவா தொடர்ச்சியற்றது. ஏன்னா x equal to நான் இப்போ 0ன்னு போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், f of 0 equal to 1/mod 0 வந்துடும். அப்போ 1/0 கீழ்பகுதி 0 ஆகக்கூடாது. புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? சரிங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது கேள்வி, முதல்லயே 2வது. ஸோ f of x என்ன கொடுத்துருக்காங்க, tan x கொடுத்துருக்காங்க. x வந்து 0க்கும் πக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு நம்ம எந்த மதிப்பு போட்டா இதுல வந்து இப்போ கீழ்பகுதி 0 ஆகணும் இல்லையா. சரி, இப்போ ரோலின் தேற்றம் பயன்படுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தொடர்ச்சியானதான்னு பார்க்கணும். இப்போ f of x equal to tan xன்னு இருக்கு. அப்போ f of x equal to tan x அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ நான் fக்கு வந்து 0லேருந்து π வரைக்கும் என்ன அர்த்தம், 0லேருந்து 180 வரைக்கும். அப்போ நடுவில் இருக்க 90 எடுத்துக்கிறேன், π/2 எடுக்கிறேன். π/2 போட்டேன்னா எக்ஸுக்கு பதில் என்ன ஆகும், f of π/2 equal to tan π/2. tan π/2னா என்ன, இன்ஃபினிட்டி, 1/0. 1/0னா கீழ்பகுதி 0 ஆயிருச்சு. அப்போ கீழ்பகுதி 0 ஆனா தொடர்ச்சியற்றது. ஸோ f of xல கீழ்பகுதி 0 ஆனா தொடர்ச்சியற்றது. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்னங்க சொல்லிடலாம், தொடர்ச்சியற்றதுன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ f of π/2 அதாவது f of x என்பது தொடர்ச்சியற்றது. ஸோ நம்மளுடைய கீழ்பகுதி எப்பவுமே 0 ஆகக்கூடாது. ஆயிருச்சு அப்படின்னா அது தொடர்ச்சியற்றது தான். f of xல போடும்போது கீழ்பகுதி 0 ஆச்சுன்னா தொடர்ச்சியற்றது. f dash of xல போடும்போது கீழ்பகுதி 0 ஆச்சுன்னா
அது வந்து வகையிட முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது தொடர்ச்சியற்றது. எப்போ எக்ஸ் ஈக்குவல் டு π/2ல, அப்போ அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு π/2ல் தொடர்ச்சியற்றது. எதுல தொடர்ச்சியற்றதுன்னு எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ காரணமும் எடுத்து எழுதணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 7.1ல முதல்ல 3வது கேள்வி. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 2 log எக்ஸ், எக்ஸ் மைனஸ் 2 log எக்ஸ். சரி, இதை வகைப்படுத்தி ஃபர்ஸ்ட் கீழ்ப்பகுதி வரல. ஸோ இதில் நம்ம 2 போட்டாலும் 0 ஆக வாய்ப்பு கிடையாது, ஏன்னா லாக் கூட இருக்கு இல்லைங்களா? சரி, இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ வகையிட்டு பார்க்கலாம். ஸோ வகையிட்டோன்னா என்ன வரும்னு பார்க்கலாம். எக்ஸை வகையிட்டோன்னா 1, -2 அப்படியே வந்துடும். லாக் எக்ஸை வகையிட்டா 1/x. சரிங்க, இப்போ 2 போட்டு போக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல எஃப் டேஷ்க்கு போட்டோன்னா சாரி எஃப் டேஷ்க்கு 2 போட்டோன்னா 2 2 போயிடும். 1 - 1 0 தான் ஆகும். கீழே 1 தான் வரும். ஸோ வகையிடத்தக்கது தான், பிரச்சனை இல்லை. 7 போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நான் எஃப் ஆஃப் 2 போட்டு பார்க்குறேன். 2 போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? 2 - 2 log 2ன்னு வந்துருமா? சரி, அடுத்தது 7 போட்டேன்னா 7 - 2 log 7 வரும் இல்லையா? சரி, அப்போ இது ரெண்டும் சமமா? சமம் கிடையாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது மூடிய இடைவெளி 2,7ல் தொடர்ச்சியற்ற, அதாவது தொடர்ச்சியானது தான். தொடர்ச்சியானது, அதுல எதுவும் பிரச்சனையும் இல்லை. தொடர்ச்சியானது தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம போட்டால் கீழ்ப்பகுதி 0 ஆகலை, அப்போ தொடர்ச்சியானது தான், பிரச்சனை இல்லை. எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது மூடி இடைவெளி 2,7ல் தொடர்ச்சியானது. அதே எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது திறந்த இடைவெளி 2,7ல் வகையிடத்தக்கது தான், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் ரோலிங் தேற்றத்துக்கு வேணும். எஃப் ஆஃப் 2வும் எஃப் ஆஃப் 7ம் சமமா இருக்கணும். ஆனா இங்க சமமா இருக்கா? இல்ல. அப்போ இது ரெண்டும் சமம் இல்லை. ஸோ அப்போ ஒன்று ஃபெயில் ஆயிடுச்சு. 2 பாஸ் ஆகி 1 ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ 3 நிபந்தனைகள்ல 1 ஃபெயில் ஆனாலும் அது ரோலிங் தேற்றத்துக்கு வராது. புரிஞ்சுதுங்களா? 3மே பாஸ் ஆகணும், 3 நிபந்தனையுமே பாஸ் ஆகணும். இங்க 2 வந்துருச்சு, 1 ஃபெயில் ஆகி போச்சு. அப்போ ரோலிங் தேற்றம் இந்த இடத்துல பயன்படுத்த இயலாது. ஸோ அப்போ இதுக்கு எப்படி எழுதிடலாம்? எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு, அதாவது எஃப் ஆஃப் 2 நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7 ஆனதால் ரோலின் தேற்றம் பயன்படுத்த இயலாது. ரோலின் தேற்றம் பயன்படுத்த இயலாது. புரிஞ்சுங்களா? சரி, அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா 7.3ல 2ல முதல் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோலின் தேற்றத்தை பயன்படுத்தி கீழ்காணும் சார்புகளுக்கு எக்ஸின் எம்மதிப்புகளில் வரையப்படும் தொடுகோடு எக்ஸ் அச்சிற்கு இணையாக இருக்கும். அதாவது ரோலின் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த சார்புகளுக்கு எக்ஸோட மதிப்புகள்ல வரையப்படும் தொடுகோடு வந்து எக்ஸ் அச்சுக்கு எப்போ இணையா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? x² - xன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து 0,1, அதாவது மூடிய இடைவெளி 0,1ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? x² - x. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? x² - x. சரி, இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சலாம், ஒரு தடவை வகையிட்டலாம். ஸோ வகையிட்டோன்னா என்ன வருங்க? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x. x² பண்ணா 2x, எக்ஸை பண்ணா 1, ஸோ -1. சரி, இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 0 1 போட்டால் கீழ்ப்பகுதி 0 ஆகலை, அப்போ தொடர்ச்சியானது வகையிடத்தக்கது தான். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது மூடிய இடைவெளி 0,1ல் தொடர்ச்சியானது. எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது திறந்த இடைவெளி 0,1ல் எப்படி இருக்கும்? வகையிடத்தக்கது.
ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது 0,1ல தொடர்ச்சியானது, இதே மூடிய இடைவெளியில தொடர்ச்சியானது, திறந்த இடைவெளியில வகையிடத்தக்கது. சரி, இப்போ எஃப் ஆஃப் 0 போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு. 0 ஸ்கொயர் மைனஸ் 0 0. எஃப் ஆஃப் 1 போட்டு பாருங்க. 1 ஸ்கொயர் மைனஸ் 1 0. அப்போ ரெண்டும் சமம். இப்போ எஃப் ஆஃப் 0வும் எஃப் ஆஃப் 1ம் சமம். அப்போ தொடர்ச்சியானது, வகையிடத்தக்கது, சமம். 3 நிபந்தனையுமே பூர்த்தி ஆயிடுச்சு. அப்ப ரோலின் தேற்றம் படி எழுதிடலாம் இல்லையா? அப்போ ரோலின் தேற்றம் படி எப்படி எழுதிடலாம்? ரோலின் தேற்றம் படி சீன் ஒன்று வரும் இல்லையா? சீன் ஒன்று எடுத்துக்கலாம். எங்க இருந்து எடுத்துக்கலாம்? திறந்த இடைவெளி 0,1ல சீன் ஒன்று எடுக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கும்? சீனை எப்படி எழுதலாம்? f dash of c equal to 0ன்னு எழுதலாம். இப்போ f dash of x என்னன்னு நமக்கு தெரியும். f dash of x என்ன? 2x minus 1 இல்லையா? சரி, அப்போ f dash of c எப்படி இருக்கும்? 2c minus 1 equal to 0. அப்போ 2c equal to 1, c equal to 1/2. அப்போ cங்கிறது 1/2. ஸோ அப்போ இதில் என்ன சொல்லாங்க? அதாவது என்ன கேட்டிருக்காங்க? m மதிப்பில் வரைப்படும் தொடுகோடு. அப்போ 1/2 அப்படிங்கிற மதிப்பில் வரைப்படும் தொடுகோடு வந்து எப்படி இருக்கும்? எக்ஸின் m மதிப்பு, அதாவது எக்ஸ் அச்சிற்கு இணையாக இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ பொண்ணுக்கு 1/2 அப்படிங்கிற மதிப்பில் வரைப்படும் தொடுகோடு எக்ஸுக்கு இணையாக இருக்கும்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7.3ல் 2ல் 2வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல தான். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கான்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணும்னா u பை வி பண்ணிக்கலாம். இது யூன்னு வச்சுக்கலாம், இது வின்னு வச்சுக்கலாம். இப்போ u பை வியில் பண்ணிக்கலாம். u பை வி மெத்தட் ஞாபகம் இருக்கா? u v டேஷ் மைனஸ் வி யூ டேஷ், இல்லைனா இப்படி எழுதிக்கலாம், வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர். புரிஞ்சுதா? அப்போ என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2 வி எழுதியாச்சு, யூ டேஷ். யூவை டிஃப்ரென்ஷியேட் வகையிடுறோம் ஒரு தடவை. யூவை வகையிட்டோன்னா யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. இதை வகையிட்டோன்னா என்ன வரும்? 2x மைனஸ் 2 இல்லையா? சரி, இப்போ மைனஸ் யூ அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x. வியை வகையிடணும். எக்ஸ் ப்ளஸ் 2 வகையிட்டோன்னா என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2 வகையிட்டா எக்ஸை வகையிட்டா 1, மாறிலியை வகையிட்டா 0. அப்போது 1 மட்டும் வரும் இல்லையா? ஸோ அப்போ 1 பை வி ஸ்கொயர்னா எக்ஸ் ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதா? சரி, இப்போ இது ரெண்டையும் உள்ள பெருக்கிக்கோங்க. 2x ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் 2x, அடுத்தது ப்ளஸ் 4x, அடுத்தது மைனஸ் 4, அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் நான் இது பண்ணிக்கிட்டேன். அப்போது இங்கே வரும்போது எக்ஸ் ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது நல்லா கவனிங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 2x அடிஞ்சு போயிடும் இல்லையா? இப்போ 4x இருக்குது அப்படியே, ப்ளஸ் 4x மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சா? சரி, இப்போது நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 பை எக்ஸ் ப்ளஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இதுதான் நம்மளுடைய எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். சரி, இப்போது ஒன்றில் கீழ்ப்பகுதி 0 ஆகக்கூடாது. ஸோ நம்மளுடைய லிமிட் என்ன? -1,6. இப்போ இந்த -1,6 எதை போட்டாலும் 0 ஆகாது, கீழ்ப்பகுதி 0 ஆகாது. அப்போ கண்ணு மூடிட்டு தொடர்ச்சியானது வகையிடத்தக்கதுன்னு எழுதிடலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது தொடர் மூடிய இடைவெளி -1,6ல் தொடர்ச்சியானது. f of x என்பது திறந்த இடைவெளி -1,6ல் வகையிடத்தக்கது. ஸோ அப்போ f of x அப்படிங்கிறது மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியானது, திறந்த இடைவெளியில் வகையிடத்தக்கது. சரி, இப்போ 2 வந்துருச்சு. இப்போ ரோல்ஸ் தேற்றம் வேணும்னா
இன்னொன்று வரணும் இல்லையா? ஸோ அப்போ -1 போட்டு பார்க்கலாம். இப்போ f of -1 என்ன வரும்? f of x என்ன ஃபஸ்ட்டு? x² - 2x divided by x plus 2. x² - 2x divided by x plus 2. இப்போ xக்கு பதிலாக என்ன போடுறோம்? -1. இப்போ xக்கு -1 போட்டோன்னா என்ன வரும்? f of -1 equal to -1² 1 2 into -1 by -1 plus 2. -1 plus 2. அப்போ 1 2 into -1 -2. இப்போ இங்கே வரும்போது plus 2 divided by 1. 1 plus 2 3 by 1 3ன்னு வந்துடும். ஸோ அப்போ 3. இப்போ f of 6 போட்டு பாருங்க என்ன வரும்னு. 6 போட்டிங்கன்னா என்ன வரும்? 36 minus 2 3s are 6. சாரி 6 போட்டிங்கன்னா 6² 36 2 6 are 12. 6 plus 2 8. 36 minus 12 4 2 24 by 8 8 3s are 24 3ன்னு வரும். ஸோ அப்போ 3. அப்போ ரெண்டு சமம். அப்போ f of -1 equal to f of 6. 3 நிபந்தனையும் பூர்த்தி ஆயிடுச்சு. பாருங்களேன், தொடர்ச்சியானது, வகையிடத்தக்கது, f of -1 equal to f of 6. மூணுமே பூர்த்தி ஆயிடுச்சா? ஸோ அப்போ மூணுமே பூர்த்தி ஆயிடுச்சு. அப்போ ரோலின் தேற்றம் படி. ஸோ அப்போ ரோலின் தேற்றம் படி ரோலின் தேற்றம் படி என்ன சொல்லிடலாங்க? சீன் ஒன்று ஓப்பன் இன்டர்வல், அதாவது திறந்த இடைவெளி -1,6 இருந்து வரும். அதை எப்படி எழுதிக்கலாம்? அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? f dash of c equal to 0ன்னு எழுதிக்கலாம். f dash of c equal to 0. அப்போ f dash of c னா f dash of x என்ன? அதில் c மாற்றிக்கணும். அப்போ c² plus 4c minus 4 c² plus 4c minus 4 divided by c plus 4 the whole square, c plus 2 the whole square, c² minus plus 4c minus 4 divided by c plus 2 the whole square, சரி, which is equal to 0 இல்லைங்களா? இப்போ சைடில் 0 பெருக்கணும். அப்போ என்ன வரும்? c² plus 4c minus 4 equal to 0 இல்லைங்களா? சரி, இப்போது நல்லா கவனிங்க. c² plus 4c minus 4 equal to 0வா? இப்போது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பயன்படுத்த போகிறோம். அதாவது நல்லா கவனிங்க, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த ப்ளஸ்ஸு அப்படியே போட்டுக்கணும். அப்போ c ப்ளஸ் c² ப்ளஸ், நல்லா கவனிங்க, அடுத்தது மூன்றாவது இங்கே என்ன இருக்குது? 4, அதில் பாதி போடணும். அப்போ 2, இங்கே இந்த இது மட்டும்தான் எடுக்கணும். தி ஹோல் ஸ்கொயர் c² plus 2 தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா அப்புறம் இதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயரு மைனஸு கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கணும். அதாவது நல்லா கவனிங்க, இப்போ c² plus 4c minus 4 equal to 0வா? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் எப்படி பயன்படுத்தணும்னா, இந்த c² அப்படியே போட்டுக்கணும், இந்த ப்ளஸ்ஸை அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது மூன்றாவதுல இங்கே என்ன இருக்குது? 4. இப்போ பாதி தான் போடணும். இப்போ பாதினா 2c. அப்போ 2, 4ல் பாதி என்ன? 2c the whole square minus பேலன்ஸ் உள்ளே இருக்கிறத இந்த c போடக்கூடாது, 2 மட்டும் போட்டுக்கணும். ஹோல் ஸ்கொயர், இங்கே இதோட ஸ்கொயர் என்ன? 2ஓட ஸ்கொயர் 4. ஸோ மைனஸில் போடணும். அது மைனஸ் ஸ்கொயரும் மைனஸும் டிஃபால்ட்டு. இப்போ ஸ்கொயரையும் மைனஸ், இப்போ c² அப்படியே எழுதிடுவீங்க, ஃபஸ்ட்டையும் செகண்டையும் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 4 இருக்கா இங்கே, இந்த 4ல் பாதி மட்டும் எழுதணும். அப்போ 2 the ஹோல் ஸ்கொயரும் மைனஸும் போட்டுடணும். இப்போது உள்ளே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதணும். அடுத்த கான்ஸ்டண்ட்டாக இப்படி எழுதிக்கணும், ஈக்குவல் டு 0. புரிஞ்சுங்களா? சரி, இப்போது c² என்ன ஆகும்? அப்போ c-யோட மதிப்பு எப்படி இருக்கும்? c², அதாவது இங்கே உள்ளே இருக்கக்கூடிய c-யையும் இந்த ப்ளஸ்ஸையும் அப்படியே எடுத்து எழுதிப்போம். இந்த 4ல் பாதி எடுத்து எழுதிப்போம். 2 தி ஹோல் ஸ்கொயர், ஹோல் ஸ்கொயரையும் மைனஸையும் கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது இந்த உள்ளே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிக்கணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கே கான்ஸ்டண்ட்டாக அப்படியே -4 equal to 0ன்னு போட்டுக்கணும். இன்னொரு தடவை சொல்லட்டுமா உங்களுக்கு? இப்போ c² ப்ளஸ் 4c minus 4ன்னு இருக்கா? ஒன்றும் வேண்டாம், இந்த c அப்படியே எழுதிக்கோங்க, இந்த ஸ்கொயரை விட்டுறணும், இந்த c அப்படியே எழுதிக்கணும், இந்த ப்ளஸ்ஸை அப்படியே போட்டுக்கணும் கீழே. இந்த 4 இருக்குல்ல, ஸோ இந்த 4ஐ பாதி எடுத்துக்கணும். அப்போ என்ன? 4ல் பாதி என்ன? 2. ஸோ 2
நல்லா கவனிங்க. இது வரைக்கும் போட்டிங்களா? இப்போது த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கண்ணை மூடிட்டு போட்டுருங்க. எல்லாத்துக்குமே அது அப்படி தான். ஹோல் ஸ்கொயர் மைனஸ் போட்டு இங்கே என்ன இருக்குது 2, அது ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ அப்போ இங்கே 4 புரிஞ்சா? இப்போ அடுத்தது இங்கே -4 இருக்கா? ஸோ அந்த -4 அது பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. புரிஞ்சிச்சா? அப்போ என்ன வரும்? -4 வந்துருச்சா? இப்போது இதுதான் வந்து இங்கே வந்திருக்கு. புரிஞ்சா? சந்தேகம் இருக்கா? சரிங்க. இப்போது c + 2d ஹோல் ஸ்கொயர் -8 = 0 வருமா? சரி, இப்போ இந்த -8 வெளியே போனால் +8. அப்போது c + 2d ஹோல் ஸ்கொயர், இருங்க இங்கேயே ஸ்பேஸ் பண்ணி எழுதிடலாம். c + 2d ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? c + 2d ஹோல் ஸ்கொயர் = 8ன்னு வந்துருமா? -8 வெளியே போனால் +8ன்னு வந்துடும். அப்போ என்ன வரும்? அதுக்கடுத்தது என்ன வரும்? c இந்த ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகிடும். அப்போ 8க்கு ரூட் ஆயிருமா? அப்போது c + 2 = √8ன்னு வருமா? 8க்கு ரூட் எடுத்தா 4 2s are 8. அப்போ எப்படி வரும்? √4 × 2ன்னு வரும். 4 வெளியே எடுத்தா 2. அப்போ c + 2 = 2√2ன்னு வந்துருமா? சரி, இப்போ c = +2 அந்த பக்கம் போனால் -2. இப்போ -2 + 2√2ன்னு வரும். -2 + 2√2. ஸோ இதுதான் c-யோட மதிப்பு. புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ c-யோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுதா? ஸோ -2 + 2√2 தெரிஞ்சுங்களா? சரி, ஸோ அவங்க அதான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மதிப்பில் வரையப்படும் தொடுகோடு x அச்சுக்கு இணையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ c -2 + 2√3 அப்படிங்கிறதுல வரைய 2√2 அப்படிங்கிற வரையக்கூடிய தொடுகோடு தான் x அச்சுக்கு இணையாக இருக்கும். புரிஞ்சுங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f(x) = அதே மாதிரி தான் √x - x/3ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ √xனா x⁴1/2. ஸோ அப்போ f(x) = x⁴1/2 - x/3. ஏன்னா √x வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால x⁴1/2ன்னு எழுதிக்கலாம். √x எப்படி எழுதிக்கலாம்? x⁴1/2ன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ f(x) இருக்கு. ஸோ அதுக்கு வகையிட்டலாமா? இப்போ f'(x) கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ f'(x) எப்படி இருக்கும்? 1/2 இந்த பவர் முன்னாடி வரும். 1/2 × x⁻−1/2ன்னு வந்துருமா? ஸோ ஏன்னா 1/2 - 1 போட்டிங்கன்னா 1 - 2/2 - 1/2 தான் வரும். ஸோ இப்போ x⁻−1/2 இல்லையா? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? -1/3ன்னு வரும். எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 1/3ன்னு வரும். சரி, இப்போ 1/2 இந்த x⁻−1/2 கீழே வரும்போது இந்த x⁻−1/2 எப்படி எழுதிக்கலாம்? 1/√, அதாவது 1/x⁴1/2ன்னு எழுதிக்கலாமா? இந்த மைனஸை 1/ல போடும்போது ப்ளஸ் ஆயிருமா? ஸோ இப்போ 1/x⁴1/2ன்னு எழுதிக்கலாமா? இந்த x⁴1/2 எப்படி எழுதிக்கலாம்? √xன்னு எழுதிக்கலாமா? அப்போ 1/√xன்னு எழுதிக்கலாமா? ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்? 1/√xன்னு எழுதிக்கிறேன். அப்போ 1/√x வந்துருச்சா? சரி, இப்போ -1/3 அப்படி இருக்கு. புரிஞ்சுங்களா? சரி, இதுதான் நம்மளுடைய f'(x). இதுதான் நம்மளுடைய f'(x). சரி, இப்போ f'(x) எடுத்தாச்சு. ஸோ இன்டர்வல் என்ன சொல்லியிருக்காங்க? 0,9. ஸோ எக்ஸ் வந்து மூடிய இடைவெளி 0,9ல் இருக்குது. இப்போ 0 போட்டு பாருங்கள், 9 போட்டு பாருங்கள், எது போட்டாலும் நமக்கு 0 ஆகாது. கண்டிப்பாக இது என்ன ஆகும்? தொடர்ச்சியானது தான், வகையிடத்தக்கது தான். அப்போ f(x) என்பது மூடிய இடைவெளி 0,9ல் தொடர்ச்சியானது. எப்படி இருக்கா? தொடர்ச்சியானது. அடுத்தது f(x) என்பது திறந்த இடைவெளி 0,9ல். திறந்த இடைவெளி 0,9ல் எப்படி இருக்கான்? வகையிடத்தக்கது. சரி, அப்போ f(x) என்பது மூடிய இடைவெளி 0,9ல் தொடர்ச்சியானது, திறந்த இடைவெளி 0,9ல் வகையிடத்தக்கது. இப்போ f(0) போட்டு பார்க்க போறேன். இப்போ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எனக்கு f(x) என்ன? f(x) அப்படிங்கிறது √x - x/3 இல்லையா? √x - x/3. இப்போ 0 போட்டு பார்க்குறேன். அப்போ 0 - 0/3 0 தான். அடுத்தது f(9). 9 போட்டோன்னா என்ன வரும்? √9 3, இங்கே 9/3, 3 3 டைம்ஸ் 0.
அப்போ எஃப் ஆஃப் ஜீரோவும் எஃப் ஆஃப் நைனும் சமம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஜீரோவும் எஃப் ஆஃப் நைனும் சமம், தொடர்ச்சியானது, வகையிடத்தக்கது. அப்போ ரோலின் தேற்றம். ஸோ இப்போ ரோலின் தேற்றம் படி எப்படி எழுதிக்கலாம்? சீனு ஒன்று, திறந்த இடைவெளி 0,9 இருந்து ஒன்று எடுத்துப்போம். ஸோ எழுதுங்க பார்க்கலாம். சிங்கிறது 0. அப்போ ரோலின் தேற்றத்தின்படி சீனு ஒன்று திறந்த இடைவெளி 0,9 இருந்து எடுப்போம். அதை எப்படி எழுதிக்கலாம்? எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு சி எழுதிடலாம். 1/2√c, எக்ஸுக்கு பதிலாக சி மாற்றிக்க வேண்டியது. 1/2√c - 1/3 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும்? -1/3 அங்கே போனால் +1/3. ஸோ இப்போ 1/2√c ஈக்குவல் டு 1/3. ஸோ கிராஸ் பண்ணிக்கலாமா? கிராஸ் பண்ணனா 3 ஈக்குவல் டு 2√c. இப்போ 2 இங்கே வந்துச்சுன்னா 3/2 ஈக்குவல் டு √c. அப்போ √c ஈக்குவல் டு 3/2. அப்போ ரூட் அங்கே போச்சுன்னா c ஈக்குவல் டு √3/2. இங்கே ரூட்டு அங்கே போச்சுன்னா ஸ்கொயர் ஆயிரும் இல்லையா? அப்போ √c ஈக்குவல் டு 3/2ன்னு இருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட் அங்கே போனால் ஸ்கொயர் ஆயிரும். இப்போ c ஈக்குவல் டு 3/2 தி ஹோல் ஸ்கொயர். எப்பவுமே வர்க்க மூலம் அந்த பக்கம் போகும்போது வர்க்கமாக மாறிடும். வர்க்கம் அந்த பக்கம் போகும்போது வர்க்க மூலம். இங்கே வர்க்க மூலம் இருக்கு. அப்போ அந்த பக்கம் போகும்போது வர்க்கம் ஸ்கொயராக மாறிடும். ஸோ அப்போ c ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் என்ன? 9. 2 ஸ்கொயர் என்ன? 4. அப்போ 9/4. இப்போ c என்ன? 9/4. ஸோ கண்டிப்பாக இது எதுக்குள்ள இருக்கும்? திறந்த இடைவெளி 0,9ல இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி 7.3ல 3வது கேள்வி. ஸோ 3ல் முதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் லெக்ராஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றமேன் பயன்படுத்த முடியாது என்பதை விளக்குக. லெக்ராஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றம் ஏன் பயன்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் 1/xன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் 1/xன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸுங்கிறது -1,2. ஸோ இது ரெண்டுக்குள்ளேருந்து நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். -1,2னா 1 போடலாம், 0வும் போடலாம் இல்லையா? ஏன்னா -1 ஒரு இது எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? ஸ்கேல் எடுத்துட்டிங்கன்னா -1 0 1 2. அப்போ 0வும் நான் போட முடியும். ஏன்னா இதிலிருந்து எனக்கு இது வரைக்கும் இருக்குது. இப்போ கண்டிப்பாக நான் 0 எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 எடுத்தேன்னா கீழே எனக்கு 0 ஆயிடுமா? இப்போ நான் எஃப் ஆஃப் 0 எடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? 0 + 1/0ன்னு வந்துடும். அப்போ என்னோட கீழ்ப்பகுதி என்னது? 0 ஆகுது. அப்போ இது தொடர்ச்சியானதா? கிடையாது, தொடர்ச்சியற்றது. அப்போ தொடர்ச்சியற்றதுனே வந்துருச்சுன்னா வகையிடதும் வராது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் இது எப்படி எழுதிக்கிங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது தொடர்ச்சியற்றது. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எதில் தொடர்ச்சியற்றது? அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் தொடர்ச்சியற்றது. எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடும்போது தொடர்ச்சியற்றது. அதையும் நம்ம கரெக்டாக சொல்லிடணும். புரிஞ்சுங்களா? சரி, அடுத்தது போலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் 3x + 1. அதே போல தான் சரிங்களா? ஸோ இப்போ மாடுலஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன -1,3 எதை போட்டிங்கனாலும் உங்களுக்கு 0 ஆகுது. ஏன்னா கீழ்ப்பகுதி இல்லை. ஸோ எப்படி போட்டாலும் கீழ்ப்பகுதி 1 தான் வரும். 0 வரக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ கண்ணை மூடிட்டு இது தொடர்ச்சியானது தான். நம்ம அடுத்தது வகையிடலுக்கு போயிடலாம். ஸோ இது ஒரு தடவை வகையிட்டோன்னா என்ன வரும்? எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, mod x வகையிட்டிங்கன்னா x/mod x. mod x வகையிட்டிங்கன்னா x/mod x. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு mod xனா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் mod xாக இருந்தால் mod x வகையிடும் போது நமக்கு என்ன வரும்? x/mod x. இப்போ உள்ள இருக்கிறது தானே எக்ஸு. அப்போது 3x + 1/mod 3x + 1 வருமா? சரி, இப்போது 3x + 1/mod 3x + 1 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த எக்ஸ் எதுக்குள்ளே தான் இருக்கும்? இந்த இடத்துல திறந்த இடைவெளி -1,3ல இருக்கும். இங்கே மூடிய இடைவெளி -1,3ல இருக்கும் இல்லையா? சரி, நல்லா கவனிங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது தொடர்ச்சி. எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது
மூடிய இடைவெளி -1,3 தொடர்ச்சியானது. சரி, இப்போ வகையிடத்தக்கதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே -1 3ன்னு இருக்கு. அப்போ கண்டிப்பாக -1 3லேருந்து 0 வரும். ஸோ இங்கே 0 போட்டு பாருங்க. 0 போட்டிங்கன்னா 1 வந்துடும். சரி, இப்போ 0 போட வேணாம், -1 போட வேணாம். இந்த இடத்துல -1/3 போடலாமா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1/3 போடுங்க. எக்ஸ்க்கு பதிலாக -1/3 போடுங்களேன். அப்போ f dash of -1/3 equal to 3 into -1/3 plus 1 divided by modulus 3 into -1/3 plus 1. இப்படி வருமா? என்னம்மா இப்படி வருமா? சரி, நல்லா கவனிங்க. 3யும் 3யும் போயிடும், 3யும் 3யும் போயிடும். அப்போது மேலே 0, கீழேயும் 0. இப்போ கீழ்ப்பகுதி 0 ஆகக்கூடாது. ஸோ f of xல 0 ஆகலை, f dash of xல 0 ஆகுது. அப்போ f dash of xல 0 ஆச்சுன்னா அதாவது வகையிடத்தக்கது அப்படின்னு அர்த்தம். வகையிடத்தக்கது அல்ல, அதாவது வகையிடத்தக்கது அல்ல அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ f of x என்பது வகையிடத்தக்கது அல்ல, வகையிட முடியாது. ஏன்? கீழ்ப்பகுதி 0 ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? வகையிடத்தக்கது அல்ல, அதாவது x equal to 1/3 வகையிடத்தக்கது அல்ல. வகையிடத்தக்கது அல்ல. சரிங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது. ஸோ 4வதுல முதல் கேள்வி. ஸோ லெக்ராஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியின் முனைப்புள்ளிகள் வழியே செல்லும் நாணுக்கு இணையாக ஒரு தொடுகோட்டின் தொடுப்புள்ளியும் எக்ஸின் மதிப்பை காண்க. ஒன்றும் இல்லைங்க. ஸோ லாக்ராஞ்சியன் தான் இங்கே பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அந்த லாக்ராஞ்சியன் பயன்படுத்தி சராசரி மதிப்பு தேற்றம் பயன்படுத்தி எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? f of x வந்து x³ - 3x + 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x எங்கே இருக்குமா? மூடிய இடைவெளி -2,2ல இருக்குமா? சரி, இப்போ கண்டிப்பா தொடர்ச்சியானது தான், பார்த்தாவே நமக்கு தெரியுது. சரி, இப்போ f dash of x வகையிட்டலாம். ஒரு தடவை வகையிட்டோன்னா என்ன வரும்? 3x² -3, அவ்வளோதான். ஸோ மாறிலி 0 ஆயிடும். 3 பொறுத்து பண்ணால் 1. ஸோ இப்போ 3x² - 3. இது எப்படி இருக்கும்? எக்ஸ் வந்து திறந்த இடைவெளி -2,2க்குள்ள இருக்கும் இல்லையா? சரி, இப்போ f of x f dash of x எடுத்தாச்சு. இப்போ f of -2 போட்டு பாருங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ f என்பது தொடர்ச்சியானது இல்லையா? அதை எழுதிக்கலாம். f of x என்பது மூடிய இடைவெளி -2,2ல் தொடர்ச்சியானது. எப்படி இருக்கா? தொடர்ச்சியானது. அடுத்தது f of x என்பது திறந்த இடைவெளி -2,2ல் எப்படி இருக்கு? வகையிடத்தக்கது. சோ தொடர்ச்சியானது, வகையிடத்தக்கது ரெண்டுமே வந்துருச்சு. லாக்ராஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றத்துக்கு 2 மட்டும் இருந்தா போதும். தொடர்ச்சியானது, வகையிடத்தக்கதுன்னு சொன்னாவே போதும் இல்லையா? சரி, வேணும்னா நம்ம f of -2 கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு எப்படியும் பயன்படும், ஆனால் சமமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ f of -2 போட்டிங்கன்னா என்ன வரும்? f of x என்ன? x³ -3x + 2. இப்போ f of -2 போட்டிங்கன்னா -2³ என்ன? -8. இங்கே -2 போட்டிங்கன்னா +6 + 2. 6 + 2 8, 8 - 8 0 வந்துடும். அடுத்தது f of 2 போட்டிங்கன்னா 2³ 8 -3 2 6 + 2. அப்போது 10 10 - 6 4. ரெண்டும் சமம் கிடையாது. ஆனால் ரெண்டும் சமமாக இருக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா லாக்ராஞ்சியன் சராசரி மதிப்பு தேற்றத்தில் 2 நிபந்தனை ப்ரூவ் ஆனால் போதும். என்னென்னங்க? தொடர்ச்சியானது, வகையிடத்தக்கது ரெண்டும் சொன்னாவே போதும். ஸோ அப்போது இந்த இடத்துல லாக்ராஞ்சியன் படி சி அப்படிங்கிற ஒன்று திறந்த இடைவெளி -2,2லிருந்து வரும். இங்கே நீங்கள் எழுதிக்கோங்க. லெக்ராஞ்சியன் தேற்றத்தின்படி
லெக்ராஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி C belongs to -2, இனை எப்படி எழுதிக்கலாம்? எப்படிப்பா எழுதிக்கலாம்? f dash of C equal to f of b minus f of a divided by b minus a ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? சரி, இப்போ f of bங்கிறது இந்த இடத்துல எதுங்க? எது f of b? இதுதான் f of b. அப்போ f of 2 இங்க பாருங்க, கேள்வியிலே பாருங்க, இதான் a இதான் b. அப்போ f of 2 minus f of minus 2, f of minus 2 divided by 2 plus 2ன்னு வந்துடும். ஏன்னா b minus a வந்து -2, அப்போ இங்கே வரும்போது +2 ஆகிடும். f dash of c, f dash of x என்னன்னு தெரியும், அதில் அப்படியே c போட்டுக்கோங்க. அப்போ 3c² minus 3, 3c² minus 3. ஸோ அது இந்த சைடில் போட்டுக்கணும். புரிஞ்சா? f dash of c பதிலாக நம்ம இங்கே போட்டுக்கணும். புரிஞ்சுதா? சரி, இப்போ 3c² minus 3 equal to f of 2 ஓட மதிப்பு என்ன? 4. கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, 4 minus f of minus 2 ஓட மதிப்பு 0. ஸோ அதையும் இங்கே போட்டுக்கலாம். 2 plus 2 4. அப்போ 3c² minus 3 equal to 4/4. அடிச்சோன்னா 1 ஆயிடும். அப்போ 3c² minus 3 equal to 1 இல்லையா? ஸோ -3 அந்த பக்கம் போனால் +3. ஸோ அப்போ 3c² equal to 1 plus 3. -3 அந்த பக்கம் போனால் +3. அப்போ 3c² equal to 4ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ c² equal to 4/3. c² equal to 4/3. அப்போ c தான் நமக்கு வேணும். கரெக்டா? அப்போ c வேணும்னா என்ன பண்ணலாம்? c equal to plus or minus √4/√3. அப்போ c equal to plus or minus 2/3. 2/√3. புரிஞ்சா? ஸோ இப்போ plus or minus 2/√3. ஸோ அப்போ என்ன வரும்? c-க்கு 2 மதிப்பு வரும். c-க்கு plus 2/√3 வரும், c-க்கு -2/√3 வரும். சரி, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸோட மதிப்பு. ஸோ -2√3 + √3 ரெண்டுமே வருமா அப்படின்னா நிச்சயமா வரும். ரெண்டுமே கண்டிப்பா எதுக்குள்ள வரும்? திறந்த இடைவெளி -2,2க்குள்ள வந்துடும். ரெண்டுமே -2,2க்குள்ள வந்துடும். சரிங்களா? அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சரி, அப்போ c equal to கடைசியில் எழுதிக்கோங்க plus or minus 2/√3 -2,2. ஸோ இதான் நம்மளுடைய மதிப்பு. புரிஞ்சுதா? சரி, அடுத்தது f of x equal to x minus 2. அதே மாதிரி தான் f of x equal to x minus 2 x minus 7 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ f of x என்ன கொடுத்துருக்காங்க? x minus 2 x minus 7. x எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 3,11ல 3,11ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ f of x சரி, x எதில் இருக்கும்? 3,11ல இருக்கும். சரி, இப்போ f dash of x கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதில் போடும்போது தொடர்ச்சியானது தான். ஏன்னா நம்ம 3 போட்டாலும் சரி, 11 போட்டாலும் சரி, இடையில இருக்கிறது எது போட்டாலும் கீழே நமக்கு 0 வரக்கூடாது, கீழ்ப்பகுதி 0 வரக்கூடாது, அவ்வளோதானே. ஸோ இப்போ தொடர்ச்சியானது தான், பிரச்சனை இல்லை. சரி, ஒரு தடவை வகையிட்டு பார்க்கலாம். ஸோ அது வச்சு வகையிட்டு தக்கதான் இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ f dash of x என்ன வருங்க? uv. யூவியில் பயன்படுத்தணும்னா uv மெத்தட். அப்போ uv மெத்தட்னா uv dash plus v u dash இல்லையா? ஸோ அப்போ u அப்படியே எழுதிக்கலாம், x minus 2 v dash. v வகையிட்டோன்னா 1 பண்ணால் எக்ஸை பண்ணால் 1, மாறிலியை பண்ணால் 0. அடுத்தது ப்ளஸ் v அப்படியே எழுதிக்கலாம், x minus 7. யூவை பண்ணோன்னா எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 minus 0 பை, அவ்வளோதான். இப்போ f dash of x equal to x minus 2 into 1 plus x minus 7 into 1. அப்போ என்ன வரும்? x minus 2 plus x minus 7ன்னு வந்துடும் இல்லையா? சரி, அப்போது x plus x 2x -5 minus 2 minus 7 minus 9. அப்போ என்ன வரும்? f dash of x வந்து 2x minus 9 கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ f of x என்பது தொடர்ச்சியானது. f of x என்பது மூடிய இடைவெளி 3,11ல் தொடர்ச்சியானது. இதே f of x என்பது
திறந்த இடைவெளி 3,11ல எப்படி இருக்கான்? வகையிடத்தக்கது. வகையிடத்தக்கது. சரி, இப்போ f(3) கண்டுபிடிச்சிடலாம். f(3) போட்டிங்கன்னா 3 - 2 3 - 7 3 - 2 1 3 - 7 -4. அப்போ என்ன வரும்? -4. அப்போ f(3) என்ன? -4. அடுத்தது f(11) கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ f(11) கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? f(11) = 11 - 2 11 - 2 இன்ட்டு இதில் போடணும் 11 - 7 இப்போ என்ன வரும்? f(11) = 11 - 2 9 11 - 7 4 9 4 36. அப்போ f(11) = 36. புரிஞ்சா? இப்போ f(11) 36ன்னு கிடைச்சிருச்சு. f(3) -4ன்னு கிடைச்சிருச்சு. ஆனால் ரெண்டும் சமம் இல்லை. ஆனால் நமக்கு சமமாக இருக்கும்னு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவசியம் கிடையாது. தொடர்ச்சியானது வகையிடத்தக்கது ரெண்டும் வந்துருச்சு. இப்போ லாக்ரேஞ்சியன் தேற்றம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அப்போ லெக்ரஞ்சியின் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி சின்னு ஒன்று வரும். அது எங்கிருந்து எடுப்போம்? திறந்த இடைவெளி 3,11ல இருந்து எடுப்போம். அதை எப்படி எழுதிக்கலாம்? f' = f(b - f(a) / b - a எழுதிக்கலாமா? சரி, இப்போ கொடுத்துருக்கிறதுல பாருங்க, இதுதான் a, இதுதான் b. அப்போ f(b) என்ன? f(11). அப்போ f(11) - f(3) / 11 - 3 இல்லையா? சரிங்க. இப்போ f' னா f(c) என்ன? 2x - 9. f'(c) னா 2c - 9. 2c - 9. இப்போ f(11) என்ன? 36. f(3) என்ன? -4. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ +4 / 11 - 3 8. இப்போ 2c - 9 = 40/8. 8 1 time 8 5 time. அப்போ 2c - 9 = 5. -9 அந்த பக்கம் போச்சுன்னா +9. -9 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வருங்க? +9. இப்போ 2c = 5ன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ -9 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? +9. அப்போ இதை கொண்டு போய்க்கலாமா அந்த சைடு? இப்போ 2c - 9 = 5 வந்துச்சா? இப்போ கவனிங்க, -9 அந்த பக்கம் போகுது, +9 வந்துடும். அப்போ 2c = 5 + 9. -9 அந்த பக்கம் போகும்போது +9. இந்த -9 அந்த பக்கம் போகும்போது +9. புரிஞ்சா? சரி, இப்போ 2c = 5 + 9. 2c = 14. அப்போ c = 14/2. அப்போ என்ன வரும்? ஒரு தடவை 7 தடவை. c = 7. கண்டிப்பா இந்த 7 எதுக்குள்ள இருக்கும்? திறந்த இடைவெளி 3,11க்குள்ள இருக்கும் தானே? அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 7.3ல 5வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, f(x) அப்படிங்கிறது 1/x என்ற சார்பிற்கு a, b-ஐ மிகை முழு எண்களாக கொண்ட மூடிய இடைவெளி a, b-யில் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி இறுதி மதிப்பு √ab என நிறுவுக. அது மட்டும் இல்லாம f(x) = ax² + bx + c என்ற சார்பிற்கு எந்த ஒரு மூடிய இடைவெளி a, b-யில் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி இறுதி மதிப்பு a + b/2 என நிறுவுக. சரிங்களா? ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம நிறுவலாம். 2 கேள்வி இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? f(x) = 1/xன்னு சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? f(x) = 1/x அப்படிங்கிற சார்பிற்கு a, b-ஐ மிகை முழு எண்களாக கொண்ட மூடிய இடைவெளி a, b-யில் சராசரி மதிப்பு a, b-ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அது கண்டிப்பா மூடிய இடைவெளி a, b-க்குள்ள இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ கண்டிப்பா a, b-க்குள்ள எதை போட்டாலும் நமக்கு 0 ஆகாது. இப்போ தொடர்ச்சியானது தான், கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். இப்போ f' கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ f'(x) எப்படி இருக்கும்? ஸோ இப்போ 1/xன்னு இருக்கா? ஸோ இந்த 1/x எப்படி எழுதிக்கலாம்? கீழே வந்து xோட பவர் என்ன? 1. இப்போ மேலே போகும்போது -1. ஸோ அப்போ f(x) = x⁻−1 எழுதிக்கலாமா? ஏன்னா இங்க இருக்கும் போது அதனுடைய பவர் 1. இப்போ மேலே போகும்போது -1. ஸோ அப்போ
இப்போ எக்ஸ் பவர் -1 இப்போ ஒரு தடவை வகையிட்டோன்னா என்ன வரும்? -1 இன்டூ எக்ஸ் பவர் -1 -1 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ -x பவர் -2 -x பவர் -2. இப்போ x பவர் -2 எப்படி எழுதிக்கலாம்? 1/x² எழுதிக்கலாமா? அப்போ -1/x². x பவர் -2 1/ல போடும்போது x² ஆயிரும். -2 வந்து +2 பண்ணுறோம், அப்போ x² ஆயிரும். ஸோ இப்போ f' என்னங்க? -1/x². f என்ன? 1/x. புரிஞ்சுதுங்களா? இது கண்டிப்பா திறந்த இடைவெளி a, bல இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ ரூட் ஏபின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லையா? சரி, சொல்லிடலாம். ஸோ என்ன பயன்படுத்தணும்? சராசரி மதிப்பு தேற்றம். சராசரி மதிப்பு தேற்றம் பயன்படுத்தணும். ஸோ இப்போ f என்பது மூடிய இடைவெளி a, bயில் தொடர்ச்சியானது இல்லையா? ஸோ தொடர்ச்சியானது. அதே மாதிரி f என்பது திறந்த இடைவெளி a, bயில் எப்படி இருக்குங்க? வகையிடத்தக்கது. சரி, இப்போ இரண்டுமே முடிச்சாச்சு. சரி, இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். இப்போ f போட்டு பாருங்க என்ன வருதுன்னு. 1/a. f போட்டிங்கன்னா 1/b. ரெண்டு சமமாக இருக்கும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம இருக்கிறது லாக்ரேஞ்சின் தேற்றத்தின் படி. ஸோ இப்போ சராசரி மதிப்பின் தேற்றத்தின் படி சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி சின்னு ஒன்று திறந்த இடைவெளி a, bயிலிருந்து வருங்க. அதை எப்படி எழுதிக்கலாம்? f' equal to f of b minus f of a divided by b minus a. ஸோ இப்போ f' என்னங்க? f' of x என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமோ அதில் அப்படியே c போட்டுக்கணும் xக்கு பதிலாக. இப்போ -1/c². -1/c². f of b என்ன? 1/b. f of a என்ன? 1/a. -1/a divided by b minus a அப்படியே போட்டுக்க வேண்டியதான். பிக்கு பி தான், ஏக்கு ஏ தான். அப்போ பிங்கிறது என்னது? பி தான். ஏங்கிறது என்ன? ஏ தான். அப்போ b - a அப்படியே வந்துடும் இல்லையா? சரிங்க, இப்போ இதை கிராஸ் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும்? -1/c² இன்டூ இதை கிராஸ் பண்ணோன்னா a - b டிவைடட் பை b ab டிவைடட் பை b - aன்னு இருக்கு இல்லையா? சரிங்க, இப்போ -1/c² equal to a minus b divided by ab into b minus a இல்லையா? சரி, இப்போ இதுலேருந்து மைனஸை பொதுவாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்? இதுலேருந்து மைனஸை பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா b minus aன்னு வந்துடும். கீழே ab into b minus aன்னு இருக்குது. b minus a b minus a போயிடும். மைனஸும் போயிடும். இப்போ 1/c² equal to 1/ab. இப்போ கிராஸ் பண்ணிக்கலாமா? கிராஸ் பண்ணோன்னா என்ன வரும்? ab equal to c². அப்போ c equal to √ab. அப்போ c equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் √ab. -√ab வரக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா நமக்கு +√ab தான் எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. கேள்வியிலேயே +√ab தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ c equal to +√ab. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா ஏதாவது? அடுத்தது போகலாமா? சரி, இதிலே ரெண்டாவது கேள்வி ஒன்று நிறுவ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேள்வியை நம்ம நிறுவிடலாம். ஸோ அந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, f of x கொடுத்துட்டாங்க, மூடி அதுக்கும் இடைவெளி a, b தான். ஸோ அதை இதுன்னு சொல்லி நிறுவனம், a + b/2ன்னு நிறுவனம். சரி, f of x என்ன கொடுத்துருக்காங்க? f of x பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ax² + bx + cன்னு சொல்லியிருக்காங்க. ax² + bx + cன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ f of x என்ன கொடுத்துருக்காங்க? ax² + bx + cன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்போ f of x கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது எதுக்குள்ளே இருக்குன்னா மூடி இடைவெளி a, bக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இதே வந்து இந்த இடத்துல 0 ஆகாது. அப்போ தொடர்ச்சியானது தான். f of x தொடர்ச்சியானது. இப்போ வகையிடத்தக்கதுன்னு சொல்லணும். அதுக்கு நம்ம ஒரு தடவை வகையிடணும். ஸோ இப்போ இந்த தடவை வகையிட்டுக்கலாமா? அப்போ f' of x கண்டுபிடிச்சானா என்ன வரும்? 2ax + b. வகையிடணும். ஸோ இந்த 2 முன்னாடி வந்துடும். இப்போ 2ax, இங்கே b, x பொறுத்த பண்ணால் b மட்டும் வரும். புரிஞ்சுதுங்களா? சரி, இது கண்டிப்பாக எதில் இருக்கும்? திறந்த இடைவெளி a, bல இருக்கும்.
புரிஞ்சுதுங்களா? சரிங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது தொடர்ச்சியானது. எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது மூடிய இடைவெளி a, b யில் தொடர்ச்சியானது. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது திறந்த இடைவெளி a, b யில் வகையிடத்தக்கது. வகையிடத்தக்கது. புரிஞ்சுங்களா? சரி, இப்போ தொடர்ச்சியானது வகையிடத்தக்கதே போதும் இல்லையா? நம்ம என்ன சொல்லணும்? சராசரி மதிப்பு தேற்றத்தின் படி தானே சொல்லணும். ஸோ அதனால ரெண்டுமே போதும். ஸோ அது நமக்கு தேற்றம் பயன்படுத்தும் போது பி ஏ தேவைப்படும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் பி எப்படி இருக்கும்? இதில் எஃப் ஆஃப் எக்ஸில் எஃப் ஆஃப் பி போட்டு பாருங்க. ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிபி பிளஸ் சின்னு வரும். இதே எஃப் ஆஃப் ஏ போட்டு பாருங்க. ஏஏ ஸ்கொயர் பிளஸ் பிஏ பிளஸ் சின்னு வரும். ஸோ ரெண்டும் சமம் கிடையாது. சமமாக இருக்கணும் நமக்கு அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம ரோலிங் தேற்றத்தில் கிடையாது. நம்ம எதில் இருக்கோங்க? சராசரி மதிப்பு தேற்றம். ஸோ அதுக்கு அது அவசியம் கிடையாது. ரெண்டு நிபந்தனை மட்டும் இருந்தால் போதும் சராசரி மதிப்பு தேற்றத்துக்கு. என்னென்ன? தொடர்ச்சியானது, வகையிடத்தக்கது. ஸோ ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். ரெண்டுமே நமக்கு இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை இல்லைங்களா? சரி, ஸோ அப்போ சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி எப்படி எழுதிக்கலாங்க? சராசரி மதிப்பின் தேற்றத்தின்படி எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி உங்களுக்கு என்ன வரும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னவோ அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் சி. அப்போ 2ac பிளஸ் பி, 2ac பிளஸ் பின்னு வரும். ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி என்னங்க? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிபி பிளஸ் சி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ என்ன வருங்க? ஏஏ ஸ்கொயர் மைனஸை கையோட உள்ளே கொண்டு போயிடுறேன். மைனஸ் பிஏ மைனஸ் சின்னு வருங்க இல்லைங்களா? மைனஸை கையோட உள்ளே கொண்டு போயிடுறேன். இப்போ ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறிடு. பி மைனஸ் ஏன்னு என்ன அர்த்தங்க? பி மைனஸ் ஏன்னா பி மைனஸ் ஏ தான் இல்லையா? ஸோ பி மைனஸ் ஏ. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஏவை பொதுவாக எடுத்துக்கோங்க. இப்போ ஏவை பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். அடுத்தது பிஏ பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா பி மைனஸ் ஏன்னு வரும். ப்ளஸ் சி மைனஸ் சி போயிடுங்க. டிவைடட் பை பி மைனஸ் ஏன்னு வரும் இல்லைங்களா? சரிங்க, இங்கே என்ன இருக்குது? 2ac ப்ளஸ் பி. நல்லா பாருங்கள், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இல்லை. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா எப்படி எழுதிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது 2ac ப்ளஸ் பி ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்? a இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏன்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுங்களா? சரி, இப்போது பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் பி இன்ட்டு பி மைனஸ் ஏ டிவைடட் பை ஒரு பி மைனஸ் ஏ. ஸோ எல்லாம் மேலே பாருங்களேன், மேலே ரெண்டுலேயுமே பொதுவாக பி மைனஸ் ஏ இருக்குது. அப்போ நான் பொதுவாக வெளியே ஒரு பி மைனஸ் ஏ எடுத்துக்கவா? ஸோ இப்போ என்ன வரும்? பி மைனஸ் ஏவை நான் பொதுவாக எடுத்துக்கிறேன். பொதுவாக எடுத்துட்டேன். இதுலேருந்து இந்த பி மைனஸ் ஏ, இதுலேருந்து பி மைனஸ் ஏ பொதுவாக எடுத்துட்டேன். அப்போ மீதி என்ன இருக்கும்? ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும் இல்லையா? பை பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏ போயிடும். இப்போ இந்த சைடு என்ன இருக்குது? 2ac ப்ளஸ் பின்னு இருக்குது. இப்போ 2ac ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. ப்ளஸ் பி போயிடும். அப்போ 2ac ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏஏ. அப்போ சி என்ன வரும்? நமக்கு தேவை சி. அப்போ சி ஈக்குவல் டு சி மட்டும் வேணும்னா எப்படி எழுதிக்கலாம்? சி ஈக்குவல் டு ஏஏபி ப்ளஸ் ஏஏ டிவைடட் பை 2a. புரிஞ்சுங்களா? ஸோ சியோட மதிப்பு இதுதான். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி பை 2 தானே சொல்லியிருக்காங்க. ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி பை 2னா எப்படி சொல்லலாம்? இதில் ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு மட்டும் வரணும். ஸோ அப்போ மேலே ஏவை பொதுவாக எடுத்துக்கலாமா? ஏவை பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி பை 2ஏன்னு வரும். இப்போ ஏஏ போயிடும். இப்போ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2. ஸோ அவங்க கேட்ட
நிபந்தனை நிறுவ சொன்னது வந்துருச்சு பாருங்களேன். கேள்வியில் ஏதோ சொல்லியிருக்காங்க, நமக்கு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? சரி, இதோட 5வது கேள்வி முடிஞ்சு. அடுத்தது 6வது கேள்வி. என்ன சொல்லியிருக்காங்க 6வது கேள்வியில்? 6வது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பந்தை மகிழுந்து ஓட்டுநர் 20வது கிலோமீட்டர் கல்லில் இருக்கிறார். அதாவது ஒரு பந்தய மகிழுந்து ஓட்டுநர் 20வது கிலோமீட்டர் கல்ல இருக்கிறார், அந்த இடத்துல நிற்கிறார். அவரது மகிழுந்தின் வேகம் 150 கிலோமீட்டர் மணியை எப்பொழுதும் தாண்டவில்லை. ஸோ அவரோட மகிழுந்தோட வேகம் 150 கிலோமீட்டர் எப்பவுமே தாண்டதில்லை. எனில் அடுத்த 2 மணி நேரத்தில் அவர் கடக்கும் அதிகபட்ச கிலோமீட்டர்கள். ஸோ அப்போ அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு அவர் எவ்வளோ அதிகபட்ச கிலோமீட்டர்கள் தாண்டி இருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ அவர் இப்ப எங்க இருக்காரு? 20வது கிலோமீட்டர் கல்ல இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல அவரு அப்படியே தான் இருக்காரு. அப்ப f(0) இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அவர் அப்படியே நிக்கிறாரு. அப்ப டைம் வந்து 0. எவ்வளவு? 20வது கிலோமீட்டர் தொலைவு. என்ன? 20வது கிலோமீட்டர் கல்லு. சரியா? இப்ப அந்த இடத்துல அவர் ஆரம்பிக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறாரு இல்லையா? ஸோ அந்த இடத்துல அவர் நகரவே இல்லை. அப்ப அந்த இடத்துல ஸ்பீடு வேகம் என்ன? 0. ஸோ அதனாலதான் இங்க 0. எங்க இருக்காரு? 20வது கிலோமீட்டர் தொலைவு என்ன? 20. புரிஞ்சுங்களா எப்படி எழுதியிருக்கேன்னு? சரி, அடுத்தது அவரது மகிழுந்தின் வேகம் 150 கிலோமீட்டர் மணியை எப்பொழுதும் தாண்டவில்லை. ஸோ அவரோட மகிழுந்தோட வேகம், அப்போ நல்லா கவனிங்க, கிலோமீட்டர் மணி. அப்ப கண்டிப்பா வகையிடுதல் வரும் இல்லையா? ஸோ அப்போ f'(t) ஏன்னா டைமை பொறுத்து மாறுது, நேரத்தை பொறுத்து மாறுது, அதனால டி எவ்வளோ? 150 கிலோமீட்டர் எப்பொழுதும் தாண்டவில்லை. ஸோ இப்போ 150 கிலோமீட்டர்ல இருக்கும், ஆனா அதுக்கு மேல போகாது, அது கம்மியா இருக்கலாம். ஸோ அதனால <= 150. புரிஞ்சுதுங்களா? 150 கிலோமீட்டர் தாண்டவில்லைன்னு சொல்லிட்டா அப்ப அதிகமா போல, அப்ப 150 போவாரு, 150 கம்மியா போவாரு, அதனால <= 150 கிலோமீட்டர் மணிக்கு. சரி, எழுதியாச்சு. அடுத்த கொடுத்திருக்கிறது, அடுத்த 2 மணி நேரத்தில் அவர் கடக்கும் அதிகபட்ச கிலோமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கேட்டிருக்கான்? f(2) என்னன்னு கேட்டிருக்கான். புரிஞ்சுதுங்களா? அவன் கேட்ட கேள்வியெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல அவன் நிற்கும் போது 20 கிலோமீட்டர் கல்ல நிற்கிறான். அப்ப f(0) வந்து 20, ஏன்னா அவன் அந்த இடத்துல வேகமே இல்ல, ஓட்டவே இல்லை, அப்ப 0 அந்த இடத்துல. அடுத்தது f'(t) அவன் எதுக்கு மேல தாண்ட மாட்டான்? 150. அப்ப அந்த 150 போவான், அது கம்மியா போவான், அதுக்கு மேல தாண்ட மாட்டான். ஸோ அதனால f'(t)ன்னு எடுத்துட்டோம். அடுத்த 2 மணி நேரத்துல அவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான்? அப்ப f(2) என்ன, எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? சரி, இப்போ நமக்கு தெரியும், நல்லா யோசிச்சு பாருங்க. லாக்ரேஞ்சின் தேற்றம் படி எப்படி எழுதிக்கலாம்? சராசரி மதிப்பு தேற்றம் படி சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி எப்படி எழுதிக்கலாம்? f'(t) நம்ம t ன்னு எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு ஃபார்முலா என்ன? f'(c) வந்து f(b - f(a) / b - a. இந்த இடத்துல f'(t) ன்னு எடுத்துக்கிறேன் c க்கு பதிலா, ஏன்னா டைம்ல தானே போயிட்டு இருக்கோம், t ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல c = t ன்னு எடுத்துக்க போறேன். அப்போ f'(t) = f(b - f(a). அப்ப இங்க ab னா இத b, அப்ப f(2 - f(0) divided by 2 - 0. f(2 - f(0) divided by 2 - 0. இப்போ f'(t) which is equal to f(2) என்ன தெரியாது. ஸோ அப்போ f(2) அப்படியே வச்சுக்க போறோம். மைனஸ் f(0) என்ன? 20. அப்போ -20 by 2 - 0 என்ன? 2. இப்போ இந்த 2 சைடில் போயிடுமா? அப்போ என்ன வரும்? 2 into f'(t) equal to f(2 - 20) வருமா? சரிங்க. இப்போ -20 இந்த பக்கம் வந்தா +20. ஸோ அப்போ 2f'(t) plus 20 equal to f(2). அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? f(2)ங்கிறது 2f'(t) plus 20 இல்லைங்களா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. நமக்கு f'(t) எவ்வளோன்னு தெரியும்? less than or equal to 150. f'(t) என்னன்னு தெரியும்? less than or equal to 150. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? f(2) less than or equal to 150 plus 20. இந்த equal to less than or equal to மாறிடும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ
f of 2 less than or equal to 2 into 150 300 300 plus 20 320. ஸோ இப்போ 320. அப்போ அவருடைய வேகம் 2 மணி நேரம் கழிச்சு எவ்வளவா இருந்திருக்கும்? 320 கிலோமீட்டர் போயிருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரியா? ஸோ இதுதான் பதில். 2 மணி நேரம் கழிச்சு அதை நம்ம வேணால் கீழே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த 2 மணி நேரத்தில் அவர் கடக்கும் அதிகபட்ச கிலோமீட்டர்கள் என்ன? அடுத்த 2 மணி நேரத்தில் அவர் கடக்கும் அதிகபட்ச கிலோமீட்டர்கள் 360 கிலோமீட்டர் ஆகும். புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்த 2 மணி நேரத்தில் எழுதிக்கோங்க. அடுத்த 2 மணி நேரத்தில் அவர் கடக்கும் அதிகபட்ச கிலோமீட்டர்கள் 320 கிலோமீட்டர் ஆகும். புரிஞ்சுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? சரி, அடுத்தது 7வது கேள்வி.